பவுல் எழுதிய கடிதத்தில் 1 தீமோத்தேயு அதிகாரம் 4 இறைவசனம் 8 என்ன சொல்றாரு பாருங்க. பவுல், உடற்பயிற்சி ஓரளவு தான் பயன் தரும், ஆனால் இறைப்பற்று எல்லா வகையிலும் பயன் தரும். இது இன்மையிலும் மறுமையிலும் நம் வாழ்வு பெறுவோம் என்னும் வாக்குறுதியை கொண்டுள்ளது. கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உடற்பயிற்சி என்பது நமக்கு ஒரு மசில் சரம், ஒரு சதை நல்லா அப்படி ஒரு தர்மம் கட்டி, ஒரு அழகாக இருக்கிற மாதிரி, ஒரு ஆணாக மாதிரி தர்மம் கட்டி, அதே அந்த உடற்பயிற்சி நீங்கள் செய்யலைன்னா சோர்ந்து போயிட்டீங்களா, அது உங்கள் உடம்பும் தளர்ந்துடும், உங்கள் மனசும் தளர்ந்துடும். ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசுவை நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் விசுவாசித்தால் எல்லா வகையிலும் பயன் தருவார். ஆண்டவர் இயேசுத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டீங்களா ஐசப்பாவை, உங்களுக்கு உங்கள் உடல் வளர்ச்சியும் நல்லா இருக்கும், உங்கள் ஆன்ம பலமும் நல்லா இருக்குன்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நம்ம பரலோக வாழ்க்கையை நம்ம சென்று அடையலாம் தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைன்ற பயணத்தில் ஆண்டவர் இயேசு நீங்கள் கெட்டியாக பிடிச்சிங்கனால தான் நீங்கள் உங்கள் உடலும் நல்லா இருக்கும், உங்கள் ஆன்மாவும் நல்லா இருக்கும், நீங்களும் மற்றவங்க ஒரு சாட்சியாக வாழ்வீங்க, ஆண்டவரை பிரதிபலிப்பீங்கன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஸோ ஆண்டவர் எந்த சூழ்நிலை ஆனாலும் ஆண்டவர் நீங்கள் விட்டுறாங்க, கெட்டியாக இதையாக பிடித்து கொண்டு அவருக்காக வாழுங்கள். அவர் உங்களையும் குடும்பத்தையும் ஆஸ்வதிப்பார். ஆமென்.